வணக்கம். நேற்றைய நாள் முந்தின நாள் நைட் நினைக்கிறேன். அதாவது பரந்தன்றிலிருந்து கிட்டத்தட்ட முல்லைத்தீவிலிருந்து பரந்தன் நோக்கி போகிற இந்த வீதியில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததாண்டு யாருக்குமே அது சொல்ல தெரியல. ஏன்னாண்டா ஆக்சிடென்ட் நடந்த நேரம் அப்படி நைட் அப்படி தான் நடந்திருக்குது. இது என்ன நடந்திருக்குண்டா, நான் இப்போ கிட்ட போய் அந்த பாலத்தை வந்து காட்டுறேன். இப்போ என்னோட நண்பனோட இருக்கிறேன், இந்த காரக்குள்ளே கிட்ட போய் இந்த பாலத்தை காட்டுறேன். 2 சகோதரர்கள், அதாவது வயது வந்து அவ்வளோ வயது இல்லை, ஒரு 21 வயது மற்றும் 24 வயது 2 சகோதரர்கள் வந்து பல்சர் 200 NS பைக் 200 பைக்கில் வந்து வேகமாக வந்த இடத்துல வந்து கொண்ட்ரோலை மீறி வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்குது. இது திட்டமிட்ட இதாக இல்லாட்டிக்கு என்ன மாதிரியான்றதை சொல்ல தெரியலை. ஏன்னாண்டா அது நடந்த டைமு அப்படி. அதோட வந்து இப்போ ஒரு விழிப்புணர்வு வேணும் இது சம்மந்தமாக. ஒரு பாலங்களுக்கு முன்னாடி மற்றது நாங்கள் எங்கே வேண்டாலும் ஒரு நைட் நேரங்களில் வந்து எங்கே போகிறோண்டாலும் அந்த வீதிகளால் பயணிக்கும் போது ஒரு இடையிற பாலம் இருக்குமா, பள்ளங்கள் இருக்குமா, மேடு இருக்குமா, அது அவதானத்தை செல்லக்கூடிய விழிப்புணர்வு வந்து எங்களுக்கு வேணும். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த ஒரு பாலத்தில் வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது. 2 உயிர்களின் உடல்களும் வந்து இந்த பாலத்தில் இதுக்கு அடியில் தான் அது கிடந்தது. அதுக்கு அடியில் தான் கிடந்தது. இந்த அதில் உங்களுக்கு தெரியுதா நினைக்கிறேன், தண்ணி அதுக்கெல்லாம் கிடந்தது. அது இதான இந்த பாலம், அதாவது முல்லைத்தீவிலிருந்து பரந்தன் நோக்கி வர அந்த ஒரு பாலம். அதாவது இப்போ புளியம்பொக்கோன பாலத்தடின்னு தான் பொதுவாக இந்த நியூஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனக்கும் அடிவாக தெரியலை. அதாவது நான் நடந்த ஒரு நியூஸை தான் இதில் வந்து போட போகிறோம். அதோட பாருங்கள், அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த வீதி புனரமைப்பு வந்து மும்முரமாக வந்து இங்கே செஞ்சு கொண்டிருக்காங்க. இது உண்மையை சொல்ல போனால் ஒரு 3 வருடங்களாக இந்த வீதி வந்து இவ்வாறு தான் இருந்தது. இப்போ வந்து இந்த ஆக்சிடென்ட் வந்து அதாவது இளம் பெரியங்க, ஒரு உண்மையை சொல்ல போனால் அது அவ்வளவு பெரிய வயதும் இல்லை, ஒரு 25 மணிக்கணும் 24 21 வயதுன்னும் போது அது வந்து பெரிய வயதுண்டு இல்லை. அந்த வயதில் வந்து உயிர்கள் வந்து காவு கொள்ளப்பட்டிருக்குது. மெயினாக வந்து இன்னும் மட்டும் சொல்லணும் என்னடா, 21 வயது அந்த தம்பிக்கு வந்து நேற்று அந்த அவர் மரணித்த அந்த ஒரு நாள் தான், அதாவது அவருடைய ஹீபர்த். அதே வந்து நான் வந்து பார்த்துருந்தேன். அந்த ஹீபர்த்துக்கு அவர் தமைக்க வந்து கதறி எழுதுற அதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். அதை பார்க்கவே அவ்வளோ ஒரு இதாக இருந்தது, மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு இதாக இருந்தது. என்னடா இந்த வயதில் வந்து இப்படி நடந்திருக்கு, அதுவும் பிறந்த நாள் அண்டு இவ்வாறான ஒரு மரணம் வந்து நிகழ்ந்திருக்கேன். இன்னும் ஒன்று நான் சொல்லணும் என்னடா, இதில் அதாவது தர்மபுரம் வைத்தியசாலை ஒரு ஹாஸ்பிட்டல் பாருங்க, இதே இடையில லைவாக நான் வந்து ஒன்று கேட்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. R1 பைக்கில் வந்து அவருக்கு 19 வயசு வரும். மற்றது யூடியூபர் டிகே கார்த்திக் டிகே பிளக் அவர்கிட்ட கடை இதில் சைட்டாக இருக்குது. இதில் பார்க்குறீங்க, இந்த இதை ஃபெஷன் வேர்ல்டு இருக்குது, இது அவர்கிட்ட கடை தான். இதுக்கு முன்னாடி தான் இந்த சந்திலாம் அவர் வந்து வந்திருந்த வேறு இந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஏர்போர்ஸ் இலங்கை ஏர்போர்ஸ் அவங்களோட வாகனம் வந்து திருப்பேங்க. மற்றது பிழை வந்து அந்த படி என்றான். ஏன்னாண்டா அவங்க வந்து சிக்னல் போட்டு ஒழுங்காக தான் திருப்பிடுவாங்க. ஆர்வக்குள்ளார பைக்கை வேகமாக வந்து வாகனத்துக்கு முன்னாடி வந்து எடுக்க பார்த்தவர் அந்த பைக்கை, அதனால் வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து நடந்தது. அப்போ அந்த குறிப்பிட்ட வயது, அதாவது 18 வயதுல இருந்து ஒரு 25 வயதாக இருக்கட்டும், அந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ள இளம் பெரியங்க வந்து அந்த பைக் வந்து ஓடுறது வந்து இலங்கை நாட்டில் மாத்திரம் இல்லாமல் இங்கே நடமே அது வந்து அந்த வேக கட்டுப்பாடு இழந்து நிறைய ஆக்சிடென்ட் படுறதுக்கு வந்து அது காரணமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு வயது வந்து, அதாவது ஒரு இரத்த துடிப்பான வயது, அந்த வயதில் வந்து அவர்களை அறியாமலே வந்து அந்த மோட்டார் பைக்கை வந்து அதிகமாக வந்து செலுத்துறது. இதுக்கு வந்து உண்மையை சொல்ல சில பேர் சொல்லுவாங்க, தாய் தகப்பன் வந்து அந்த இடத்துல கவனமாக பிள்ளைகளை பார்த்தா இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடக்காண்டு. உண்மையை சொல்லப்போனா அதுவும் ஒரு விதத்தில் உண்மை தான். ஏன்னாண்டா அவைந்த கவனம் இன்மையாலையும் இது வந்து நடக்கும். பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு வந்து இருக்கும், இல்லைன்னு சொல்ல வேற இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு விஷயங்கள்ற வந்து பிள்ளைகளுக்கு வந்து அவங்க ஆசைப்படுறது வந்து எப்படியான ஒரு பொருள்ன்றதை அறியாமல் வேண்டி கொடுக்குறது. சரி, அப்படி வேண்டி கொடுத்தாலும் அந்த பொருளை வந்து எவ்வாறு நாங்கள் யூஸ் பண்ணணும், கஷ்டம் தெரியாம வளர்ற பிள்ளைகள் தான் இப்போ இருக்கிறாங்க. கஷ்டத்தை தெரிஞ்சவன் வந்து இப்படி இருக்க மாட்டானே. இல்லை, நீ சொல்றதாரும் உண்மைதான், இல்லைன்னு சொல்லிடுறேன். ரெண்டாலும் சரி, நீ சொல்ற சரி, கஷ்டம் தெரிஞ்சவன் வந்து இப்படி ஆடி. ஆனா குடும்பத்துல நீ சொல்ற சரி, நான் என்ன இருக்கிறேன்டா, அவங்க குடும்பத்திலேயே வந்து அந்த கஷ்டம் இருக்குதா, குடும்பம் வந்து என்னதான் இருந்தாலும் சரியா, குடும்பத்துல வந்து என்னதான் இருந்தாலும் அவனவன் யோசிக்க வேணும். எங்களோட வீட்டுல வந்து என்ன நடக்குது, என்ன சூழ்நிலையில இருக்கிறவன்னு சொல்லி கூடுதலாக வந்து இப்போ எங்கட ஏரியாவை வந்து கூடுதலாக எடுத்தால் முழுக்க வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து காசை தூக்கி போட்டு விடுவான்.
பைக் எடுக்கிறது, பைக்கை எடுத்து சுற்றி திரிகிறது, அடிபடுறது, சாகிறது, வெட்டு குத்துல போய் முடிகிறது, இதுதான் கூடுதலாக நடக்கிறது. இது வந்து என்னன்னு சொல்றது, அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் போய் திருத்த வேணும். முதல்ல ரோட்டால போறவங்கனாலும் அடிச்சு கலைப்பானுங்க. நாங்கள் எல்லாம் சின்னல இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து நாங்கள் ஏதாச்சும் பிள்ளை விடுறோம்னு சொன்னால் தெரிஞ்சவங்க வந்து பேசிட்டு போவான். உண்மை கதை. அப்போ நாங்கள் பயத்தில் அந்த பிள்ளையும் நாங்கள் விட மாட்டோம். ஆனால் இப்போ இருக்கிறவன் தெரிஞ்சவன் போய் பேசினாலும் நீ என்னத்தை வந்து கதைக்கிறேன்னு தான் அதுக்குள்ள ஒரு வார்த்தைகளை சொல்லித்தான் உண்மை சொல்லுவாங்க. சரியா? அப்போ வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை புரிஞ்சு நடந்து கொள்ளுவாங்க. அந்த கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னால் எங்கடையில் வந்து இவ்வளோ தலை தெரிஞ்சு ஓடாது. இந்த சத்தியமாக கவலை தான். 2 படியில் அநியாயம் திருவண்ணாமலையோ இங்கே வேணும். திருவண்ணாமலை படியாது ஒன்றும் செய்யல. அவங்க நேரம் நேரம். என்னோட நண்பன் அருண் சொன்ன மாதிரி இப்போ வெளிநாட்டில் இருந்து ஒரு சில உறவுகள் வந்து அனுப்புகிற காசில் வந்து அந்த பைக் எடுக்கிறது மற்றது அவ்வாறான அதில் வந்து பிழைன்னு சொல்ல வரையில. ஆனால் அதாவது எங்கள் ஒரு பொருளை வந்து நாங்கள் உழைச்சி ஒரு பொருளை வந்து வாங்கும்போது இருக்கிற ஒரு ஃபீலுக்கும் எங்களுக்கு ஒரு பொருள் வந்து சும்மா அதாவது எங்களோட உழைப்பு இல்லாமல் இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒரு பொருள் கிடைக்குது, அதை எப்படி என்னாலும் நாங்கள் பயன்படுத்தலாம் என்றது 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அதாவது நாங்கள் சொந்த உழைப்பில் ஒரு பொருளை வந்து எடுத்து அதை ஓடும்போது அதில் அருமை வந்து தெரியும். அந்த பொருளை வந்து எவ்வாறு பாதுகாக்கணும்ன்றது வந்து எங்களோட உள்மனசுக்கு வந்து தெரியும். ஆனால் இதே வந்து இப்போ எங்களை அறியாமல், அதாவது எங்களுக்கு உதாரணத்துக்கு எங்களுக்கு ஒரு உறவு வெளிநாட்டில் இருந்தால் எங்களுக்கு ஒரு பொருளை தந்தாலும் எங்களை அறியாமல் அந்த பொருள் அப்படி வந்திருக்குது, நாங்கள் ஆசை தீர அப்படி இருந்தாலும் அதை பயன்படுத்தலாமே என்ற ஒரு மைண்ட் செட் வந்து எங்களை அறியாமல் ஒரு சிலது வரும். ஏன்னா பணம்ன்றது 10 செய்யும் தானே. அப்போ அது வந்து எங்களை அறியாமல் வரும். அந்த இடத்துல வந்து இவ்வாறான ஒரு சம்பவங்கள் வந்து நிகழும் என்றது தான் இப்போ நண்பனும் வந்து சொல்லியிருந்தான். அது உண்மை கதை தான். ஏன்னா மற்றது வந்து இன்னும் ஒன்று, இந்த வீடியோவை யாரும் பெற்றோர் வந்து பார்த்து கொண்டு இருந்தீங்களா இருந்தால் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களோட பிள்ளைகள் வந்து இப்போ நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து உங்களோட பிள்ளைகளை வந்து கிட்டத்தட்ட அதாவது அது சின்ன குறிப்பிட்ட மாதத்திலிருந்து இதுவரைக்குமே உங்களோட பிள்ளைகளை வந்து படிப்படியாக சின்ன வயசுலேருந்து வளர்த்து இந்த வயதுக்கு வந்து ஆளாக்கி கொண்டு வரீங்க. அதுக்கு பிறகு பிள்ளைகள் வந்து உங்களை பார்க்க வேண்டிய அந்த ஒரு வயதில் வந்து பிள்ளைகளுக்கு இவ்வாறு ஒன்று நடந்தால் ஒன்று வந்து இப்போ நீங்கள் வந்து உள்மனதை என்ன யோசிப்பீங்க பெற்றோர்? பிள்ளைகளுங்களை பார்க்காட்டிக்கும் சரி, பிள்ளைகள் நல்லா இருக்கணும் மாட்டேன். ஆனால் பிள்ளைகள் வந்து நல்லா இருக்கணும் சரி, எங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை தானே எவ்வாறும் வாழலாம்ன்ட்டு ஒரு சில சம்பவங்கள் வந்து பிள்ளைகள் வந்து எதிர்மாறான செய்கிறது. அதுந்த விளைவுகள் வந்து இவ்வாறு வந்து நிற்கும். அதான் உண்மை. வீட்டில் இருக்கிறனால வந்து அம்மா அப்பாமார் வந்து உடனே எடுத்த வாக்கில் வந்து முறிச்சு காய்ச்சி தண்டி போனால் அது வேறு பிரச்சனைகளை கொண்டு போய் முடியும். சரியா? அது சொல்லாங்க தானே, அது முளையில கிள்ளக்கூடிய விஷயத்த முளையிலேயே கிள்ளிடணும். வளர்ந்தா பிறகு கிள்ள போனால் கஷ்டம். கொடாலியால் வெட்டணும் மரத்தை. வழங்குதா? கொடாலியால் வெட்ட போனால் அது பாரதூர பிரச்சனையெல்லாம் கொண்டு வரும். மற்றது வந்து எவ்வளோதான் காசுகள் இது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கஷ்டம் வந்து தெரிகிற மாதிரி வளர்க்கணும். காசு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் நாங்கள் வந்து செய்ய போனால் அப்பா இருக்காரு தானே, இல்லாட்டி அண்ணா இருக்கான் தானே வெளிநாட்டில், அவன் பார்த்து கொள்வான்டா. அந்த கஷ்டம் வந்து தெரியாது. கஷ்டம் வந்து தெரிகிற மாதிரி வளர்ந்தா தான் வளர்க்கவன். அது கஷ்டத்தை கொடுக்கணும்னு சொன்னால் அந்த சாப்பாடு அது இது வந்து கொடுக்காம வச்சுருக்கேன். காசு ஒரு 1000 ரூபா காசு சம்பாதிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அதை வந்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி வளர்த்து கொண்டு போகணும் சின்னலேருந்து. சரி, எவ்வளோதான் பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் அந்த இது வந்து வளர்த்தா தான் அந்த புள்ள வந்து சமுதாயத்தில் வந்து ஒழுங்காக வளரும். ஒரு முன்னேறாலும் வந்து சமுதாயத்தில் முன்னேறம் வந்து அப்போ தான் சில விஷயங்கள் வந்து நாங்கள் எங்களை இருந்தாலும் மச்சான் சில விஷயங்கள் வந்து காலம்தான் எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்கும். விளங்குதா? நாங்கள் வந்து ஒரு 15-16 வயசில் நான் இருக்கிற அந்த மைண்ட் செட்டும் இருந்த மைண்ட் செட்டும் விளங்குதா? இப்போ இருக்கிற மைண்ட் செட் வந்து அப்போ இருந்திருந்தா நான் நல்லா இருப்பேனேன்னு சொல்லி நான் யோசிக்கிறது. ஆனால் வந்து அந்த டைமில் வந்து யாரை என்ன சொன்னாலும் வந்து கேட்க தோணாது. தலை தெரிச்சு தான் ஓட தள்ளணும். விளங்குதா? அதை ஒன்றும் செய்யறாது. இப்போ சில அதான் காலம்தான் பதில் சொல்லும் எல்லாத்துக்கும். ஆனால் காலம்தான் சொல்லும்னு சொல்லி அவங்களும் நினைச்சு கொண்டு இருக்கலாம். சின்ன படிகள் இப்போ இருக்காங்க தானே, இப்போ 20-21 வயசு படிகள் எல்லாம் இருக்காங்க. இந்த எங்களோட ஊர்லேயும் நிறைய பேர் இருக்காங்க.
காலம்தான் உணர்த்தணும்னு சொன்னால் ஒரு பிரச்சனை ஒன்று வந்து முடிஞ்ச பிறகு உணர்த்தி பிரயோசனம் இல்லை. அதை அவங்களே உணர்ந்து கற்றுக்கொள்றது தான் நல்ல எல்லாத்துக்கும். சரி கதை நான் ஓடிக்கொண்டிருக்கேன். நண்பர் அருண் சொன்னது ஒரு சில வார்த்தைகள் என்னமா ஒரு சில வார்த்தைகள் இருந்தாண்டி அவன் சொன்னது எல்லாமே சரி. மற்றது இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு சில கேட்குறேன், இப்போ நீங்களும் உங்களுக்கு சொல்கிறீங்களா இந்த வாகனம் ஓடிக்கொண்டு கேட்குறீங்களா? அப்படி கூட இல்லை. நாங்கள் வந்து தெளிவாக இந்த இடத்துல இருக்கிறோம். மற்றது என்ன பிரச்சனைண்டா அதை வந்து விழிப்புணர்வாக இந்த வீடியோவை டக்குன்னே போடணும், அதாவது உடனே போடணும்னு டக்குன்னு இந்த முடிவு எடுத்தது. அதில் வந்து கொண்டு வந்தோம், கிளிநொச்சி போயிட்டு ஒரு அலுவலாக அப்படியே வந்து கொண்டு வந்தோம். அப்போ இந்த பாடத்தை பார்த்தோம், உடனே அந்த மைண்ட் செட் வந்தது இந்த வீடியோ உடனே எடுத்து போடணுமேண்டு. அதெல்லாம் இந்த டக்குன்னு வந்து இப்போ போட்டுக்கொண்டிருக்கோம். ஏனெண்டா இப்போ எங்களுக்கு அதாவது இளம் படியங்களோட வயசுலேயே நாங்கள் ஒரு சில நாங்களும் அப்படி தான் இருந்தோம். நாங்கள் அது இல்லைன்னு சொல்ல வரையில வாகனங்கள் ஆசைக்கு ஓடுறது வேகமாக ஒரு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் ஒரு கண்ட்ரோல் இருக்கிற அந்த வாகனம், ஆனால் அந்த வாகனம் செலுத்த ஒரு கண்ட்ரோல் வந்து எங்களுக்கு இருந்தால் தான் அடுத்த கட்டம் வந்து எங்களோட வாழ்க்கையும் வந்து அவ்வளவு அழகாக இருக்கும். மற்றது இயன்ற அளவுக்கு எங்களோட பெற்றோர் வந்து எங்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுருப்பாங்க. எங்களோட பெற்றோரும் வந்து எங்களை கண்ட்ரோலாக வச்சிருக்கிற அந்த ஒரு நேரங்கள் தான் எங்களோட வாழ்க்கையை வந்து இன்னும் அதிகமாக வந்து அழகாக்கும். வாழ்க்கையின் ஆயுளும் வந்து கூடும். நாங்கள் பெற்றோரை பகைச்சு அவ்வளோத்துக்கு வந்து அந்த கொண்டோட மீறி ஒரு சில காரியங்கள வந்து ஆகலும் அந்த வயசில் அந்த குறிப்பிட்ட வயசில் நாங்கள் அதை முடிவு எடுக்க போனோம்னா அது வந்து வேறு விதமாக தான் அமையும். அப்போ இப்போ சரி, இப்போ இதுகளெல்லாம் நாங்கள் தேவையில்லை என்றாலும் ஒரு சுருக்கமாக இந்த வீடியோவை முடிக்கிறேன். அதாவது அந்த பாலத்தையும் பார்த்துருங்க, மற்றது அந்த வீதியையும் பார்த்துருந்தீங்க. இவ்வாறான ஆக்சிடென்ட் வந்து ஏன் இப்படி நடக்குதுன்றதை எங்களால் இயன்றளவுக்கு வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உண்மை இதை உடம்படியங்கள், அதாவது 15 வயசுலேருந்து ஒரு 25-26 வயசுக்குள்ளே பார்க்குற தம்பியாக இருந்தால் ஒன்று மைண்ட் செட் யோசிச்சு வச்சுருங்க. ஒன்று வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ஓட வேணாம். அடுத்தது வந்து என்னென்னா நீங்கள் பைக்கில் எங்கேனாலும் நீங்கள் ஒரு பயணங்கள் வந்து போகும்போது உங்களோட குடும்பத்தை வந்து உணருங்க. உங்களோட குடும்பம், உங்களோட அக்கா தங்கச்சி அம்மா அப்பா சகோதரர்கள் இருக்கிறார்கள், உங்களோட நம்பி ஒரு குடும்பம் இருக்குது என்றதான் மைண்ட் செட். வாழுங்க, வாழ்க்கையை வந்து ஒருக்கா தான். அடுத்த முறை அந்த வாழ்க்கை வந்து வர போகிறது இல்லை. ஒரு ஜென்மத்திலாம் வாழ்க்கை இருக்குது, எவ்வளோ வாழுங்க, தவறு சொல்லுறேன். ஆனால் அந்த வாழ்க்கையை வந்து ஒரு சில நேரங்களில் வந்து அந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் கொண்டோலாக இருக்கிறது நல்ல. அதுவும் இந்த போக்குவரத்து சம்பந்தமான ஒரு இதில் வந்து நீங்கள் கொண்டோலாக இருக்கிறது நல்ல. அந்த கொண்டோல் வந்து உங்களை உயிரை வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாக்கும். சொல்லுங்க. தப்பு இல்லை, நான் குடிக்கிறத பற்றி நான் ஒன்றும் கதைக்க மாட்டேன். என்னென்னு சொன்னால் குடிச்சிட்டு வாகனம் ஓடாது. ட்ரிங்க் பண்ணிட்டு வாகனம் ட்ரிங்க் பண்ணிட்டு டிரைவிங் பண்ணுறதும் உண்மைக்கும் தப்பு தான். ட்ரிங்க் ஏன்னா அது வந்து பாரதூரமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். அதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பேருக்கு. அதில் வந்து மெயினாக இருக்கணும். அடுத்த வந்து திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில், எப்படினாலும் வாழ்ந்து கொள்ளுங்க. வாகனம் சம்பந்தமான ஒரு இதில் வந்து விளையாட வேண்டாம். அது தெளிவாக இருங்க அந்த விஷயம். ஏனெண்டா இதால் வந்து உங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து, உங்களுக்கு எதிராக வரவரையும் ஆபத்து. இன்னும் ஒரு நீங்கள் வார்த்தைகள் கேட்கலாம், எதிராக வரவர் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு வரலாம், அவர் வந்து கவனம் இன்னும் இல்லாமல் வரலாம். அது என்ன விதி? இல்லை, அது எதிரில் வரவன் வந்து எப்படி வந்தாலும் நாங்கள் ஒழுங்காக போகிறோம்னு சொன்னால் எதிரில் வரவன் எப்படி பிடிச்சி கொண்டு வரானா இல்லாட்டி எப்படி வரான்னு சொல்லி எங்களுக்கு சொல்கிற கஷ்டம் தான். ஆனால் நீங்கள் விபத்து வந்து அவதானமாக போய்க்குள்ள வந்து அவன் ஒரு பக்கத்தால் வாரான்னு சொன்னால் கொஞ்சம் சரி பிரேக் அடிச்சு அப்படி கொஞ்சம் தப்புறதுக்கு வழி ஒன்று பார்க்கணும். தப்புறக்கிற சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலும் உயிர் வந்து பாதுகாக்கப்படும். உயிரை பாதுகாப்பு. அப்போ உறவுகள் அனைத்தும் இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தான் எடுத்துனாங்க. சரி, இந்த வீடியோ இதோட வந்து நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். நம்ம வாகனங்கள் வந்து செலுத்துக்கு அவதானமாக எல்லாரும் செலுத்துங்க. வேறு என்ன கூட கதைக்கிறேன்னு தெரியலை. சரி, சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. புத்தாண்டு புத்தாண்டு அதுவும் முதலாவது விழிப்புணர்வு வீடியோ, அதுவும் முதலாவது வீடியோ 2025ஆம் ஆண்டு இந்த வீடியோ தான் நாங்கள் 2 பேரும் எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கலாம். மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அருண் சார்பாகவும் என் சார்பாகவும் அனைவரதும் வாழ்க்கை வந்து செழிப்பாகவும் நல்ல விதமாகவும் ஒரு பிரச்சனைகள் இல்லாமல் அடுத்த கட்டம் முன்னேறி செல்லவும் மனசாட 2 பேரும் வாழ்த்துறோம். நன்றி. தொடர்ந்து எங்களோடு இணைஞ்சிருங்க.